வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோவை பார்க்கலாம். இந்த மாதிரி த்ரெட் பேங்கிள் டிசைன் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். த்ரெட்டுக்குன்னு ஒரு பியூட்டி இருக்குது. எந்த சாரீக்கினாலும் அது அவ்வளோ அழகாக சூட் ஆகும். உங்களுக்கு ராயல் லுக்கு கிடைக்கும். கோல்டு ஜுவல்லர்ஸை விட இது கொஞ்சம் மெஜஸ்டிக்காக இருக்கும். போட்டிங்கன்னா அந்த அளவு அழகு. வாங்க நமக்கு மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். இது வுட்டன் பீட். இந்த மாதிரி ஒரு 20 பீட்ஸ் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஜுவல்லரி மேக்கிங்க்குன்னு நிறைய டிசைன்ஸில் இப்போ வருது. நான் இந்த டிசைன் சூஸ் பண்ணியிருக்கேன். இது அந்த டல் கோல்டில் இருக்குது பாருங்கள். ஆன்டிக் மாடல் ரொம்ப அழகாக இருக்கும். இது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையானது. த்ரெட் நமக்கு தேவையான கலர். நான் இந்த கலரில் என்கிட்ட 2 சாரீ இருக்குது, அது சூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு கண்டிப்பாக நமக்கு நீடில் த்ரெட்டர் வேணும். அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் அந்த ஹேங்கிங் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல். இது கோக்கறதுக்கான வயர் மாதிரியும் இருக்காது, மெட்டல் மாதிரியும் இருக்காது. மீடியமாக ஒரு 10 ருபீஸ் அது பண்டில், அது மாதிரி கிடைக்கிறது கடையில். பேங்கிள்ஸ் தேவையான சைஸில் தேவையான நம்பர்ஸ் வாங்கிக்கோங்க. இப்போ இது ஒரு 15 வைன்ஸ் இந்த மாதிரி எக்ஸாம் பேடில் சுற்றுங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு பீடுக்கு ஒரு எக்ஸாம் பேட் முழுக்க இந்த மாதிரி சுற்றுனிங்கன்னா சரி போயிடும். 15 டைம்ஸ் சுற்றியிருக்கேன் நான். இது நம்ம டபுளாக எடுக்க போகிறோம். மொத்தமாக 30 த்ரெட்ஸ் வரும் அதில். இப்போ இந்த நீடில் த்ரெட்டர் வச்சு அழகாக ஊசிக்குள்ளே அதை கோத்துக்கோங்க. அப்படியே ஊசியில் கோக்கிறது கஷ்டம், அதனால தான் நான் இந்த த்ரெட்டர் யூஸ் பண்ண சொன்னேன். அதை நீடில்குள்ளே விட்டுட்டு அதில் பெரிய ஹோல் இருக்கும், அதில் நூலை கோத்துட்டு அப்படியே இழுக்க வேண்டியது தான். நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் நான் அது காமிக்கலான்னு தோணுச்சு. இப்போது 2ஆக பண்ணிவிட்டு எண்டு ட்ரிம் பண்ணிடுறேன். ட்ரிம் பண்ணிவிட்டு அதில் அழகாக கம் போட்டுக்கலாம். ஈரம் பண்ணிடாதீங்க. எப்போது நம்ம பண்ணுற வேலையை ஈரத்து மேலே கம் ஒட்டுறதில்ல சரியா. ஸோ கம் நல்லா ஒட்டிட்டு அதை அந்த வுட்டன் பீடோட இன்சைடில் ஒரு எண்டில் ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த இடத்துல ஒட்டிக்கிறோம். அதை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு விரல முடியாது. ஸோ நீடில் வச்சு நான் அழகாக ப்ரெஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி நீடில் உள்ளே விட்டு விட்டு இழுங்க. இழுக்கும் போது அந்த சிக்கு மாதிரி இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சூப்பராக வந்துடும். பாருங்கள், நான் முடிச்சிட்டேன். அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ இப்போ எண்ட் பார்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டைட்டாக அந்த த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு நீடிலோடு சேர்த்து கம் நல்லா போட்டு அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த எண்டை மட்டும் கட் பண்ணிட்டேன் த்ரெட்டை. ஸோ 2 பக்கமும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நூல் அதோட இடத்த விட்டு தூரம் போகாமல் இருக்கும். ஒரு ரிங் மாதிரி கம் தெரியுது பாருங்கள். அது நமக்கு அதை பீடை நூல் வறண்டு போகாமல் சேஃபாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் கட் பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுட்டோம், அவ்வளோதான். ஸோ திருப்பியும் மேலே இன்னொரு எண்டில் திருப்பியும் கம் போடுறேன். இது இன்னும் கொஞ்சம் செக்யூர் பண்ணோம் அதை. இப்போ நான் இந்த மாதிரி நிறைய பீட்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போ ஒரு 1 ஃபீட்டுக்கு நம்ம அந்த கோக்கறதுக்கான வயரை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த வயர். கடையில் விற்கிறது கோக்கறதுக்குன்னே கேளுங்க, கொடுப்பாங்க. அதில் ஒரு சக்கரி எடுத்து அதில் 2-3 நாட் போட்டுட்டேன். குட்டியாக ஒரு வயர் இருக்குது பாருங்கள் இந்த பக்கம். ஸோ அது நாட் போட்டு திருப்பி விட்டது. அது கூட ஒரு கோல்டன் பீட் கோத்துருக்கேன். கோல்டன் பீட்க்கு அப்புறம் அது ஸ்டார்டராக எடுத்துட்டுருக்கேன் அந்த கோல்டன் பீடை. அதுக்கப்புறம் ஒரு வுட்டன் பீட். வுட்டன் பீடில் அந்த வயர் அப்படியே போல். ஸோ உடனே நான் நீடில் அந்த வயர் கோத்துட்டு நீடில் கோக்குறது ஈஸி. ஸோ வேலையை ஸ்மார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு ஆல்டர்னேட் ஈஸி பண்ணிக்கிறதுக்கு இருக்கும். யோசித்தா நமக்கே வந்துடும் அது. ஸோ இப்போ இதில் ஈஸியாக இருக்குது பாருங்கள் எனக்கு கோக்கிறதுக்கு. ஸோ வுட்டன் பீட் கோத்ததுக்கப்புறமா ஒரு சக்கரி, அதுக்கப்புறம் இந்த ஆன்டிக் பீஸ் ஒன்று, திருப்பி இன்னொரு சக்கரி. அந்த குட்டியாக நம்ம ஒரு வயர் வெளியே விட்டுருந்தோம், அந்த வயரையும் திருப்பி அதுக்குள்ளே சொருகி விட்டுடலாம். கட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நீளத்துக்கு அது கண்டினியூ ஆச்சுன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வுட்டன் பீட், வுட்டன் பீட்க்கு அப்புறம் சக்கரி, ஆன்டிக் பீட், பீட் கிடையாது அது, நிறைய டிசைன்ஸில் வருது. ஆன்டிக் பீஸ் அண்ட் இன்னொரு சக்கரி, வுட்டன் பீட், சக்கரி. அந்த மாதிரி சீக்வன்ஸில் கண்டினியூஸாக நான் போட்டுகிட்டே வர பாருங்கள். வுட்டன் பீட், சக்கரி, ஆன்டிக் சக்கரி, திருப்பி வுட்டன் பீட், சக்கரி, ஆன்டிக் சக்கரி. இந்த மாதிரி போட்டுகிட்டே வந்திங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு லென்த் வேணுமோ உங்கள் நெக்கு சைஸில் வச்சு பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் எண்டிங்கில் லாஸ்ட்டில் திருப்பியும் ஒரு கோல்டன் பீட் கோத்துட்டு, ஏன்னா நம்ம அந்த எண்டில் ஒரு கோல்டன் பீட் வச்சுருக்கோம், அதே மாதிரி இந்த பக்கமாக ஒரு கோல்டன் பீட் ப்ளஸ் ஒரு சக்கரி. இந்த சக்கரியை நான் அந்த மாதிரி சுற்றிட்டு முடி போடுறேன். ஃபஸ்ட்டு முடி போடுறது உங்களுக்கு ஈஸி. இந்த பக்கம் முடி போடும்போது மட்டும் கொஞ்சம்
கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா டைட்டாக போடணும், இல்லைன்னா கொஞ்சம் லூஸ் விட்டுடும். அது உங்கள் ஸ்கில் தான். போட்டுட்டு திருப்பி ரிவர்ஸில் ஒரு 2-3 பீட் வரைக்கும் அந்த ஒயரை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுடலாம். ஃபுல் லென்த்துக்கு கொண்டு போக வேண்டாம். நான் ஒரு 3 பீட் வரைக்கும் இழுத்துருக்கேன். இழுத்துட்டு இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ சூப்பராக உங்களுக்கு ஒரு செயின் ரெடி ஆகிடுச்சு. தட் டூ எக்ஸாக்ட் மேட்சிங் வித் த சாரீ. த்ரெட் கலர் கரெக்டாக சூஸ் பண்ணி வாங்குங்க. கரெக்ட் நம்பர் பார்த்து சாரீ கொண்டு போய் வாங்குங்க. எனக்கு இந்த சாரீக்கு நான் இந்த செயின் பண்ணேன். இன்னொரு சாரீக்கும் அது அழகாக மேட்ச் ஆகிடுச்சு. இப்போது இந்த ரிங்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த ரிங்கை இந்த சக்கரியோட கனெக்ட் பண்ண போகிறேன் நான். ஏன்னா அதில் வந்து நம்ம அந்த ரோப் கோக்கணும் கழுத்தில் மாட்டுறதுக்காக. ஸோ சக்கரிக்குள்ளே அந்த ரோப்பை நுழைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வளையம் நிறையா விற்கிது. எல்லாம் 5 rupees பேக்கெட் வாங்குங்க, அதுக்கு மேலே வேண்டாம். அதை எடுத்து இந்த சக்கரிக்குள்ளே மாட்டி மடக்கி விட்டுடுறீங்க. அதுக்கப்புறம் ரோப்ஸ் இது கடையில் விற்கிது 20 rupees. இந்த ரோப்பு இந்த எண்டோடவே அப்படியே விற்கும். அது வாங்கி நீங்கள் மாட்டிக்கலாம் எந்த ஜுவல்லர் கூடனாலும். ஸோ அந்த மாதிரி 2 sides மாட்டிட்டிங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு த்ரெட் நெக்லஸ் ரெடி. நீங்கள் கோல்டில் போட்டால் கூட இவ்வளோ அழகாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. காட்டன் சாரீஸ்க்கு அதுவும் பக்காவாக செட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் மை சாரீ மேட்சிங் ஏதாவது பண்ணிவிடுவேன், த்ரெட் பீட் சம்திங். ஆனால் சிம்பிளாக இருக்க மாதிரி பண்ணிப்பேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்போ வந்து கம்மல் பண்ணலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் எடுத்துக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு சக்கரி, அதுக்கப்புறம் ஒரு பீட், உடன் பீட் நம்ம பண்ணி வச்சுருந்தாலும் த்ரெட் போட்டாது. அதுக்கப்புறம் இன்னொரு சக்கரி எல்லாமே இப்போ 5 to 10 rupees பேக்கெட்ஸில் லூஸில் எல்லா கடையிலையும் போட்டு சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ ஸ்டெம்மில் சக்கரி, உடன் பீட், சக்கரி போட்டிருக்கேன். இதெல்லாம் நம்மளோட அரேஞ்ச்மெண்ட்டு தான். இந்த சீக்வென்ஸ் நீங்கள் எதுனாலும் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப லாங்காக இல்லாமல் திட்டமாக இருக்க மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த சக்கரியோட ஹோல் பெருசாக இருக்குது, அது பிளாக் ஆகிறதுக்காக ஒரு குட்டியாக பீட் போட்டிருக்கேன். ஸோ வேணுங்கிற டிஸ்டன்ஸில் அந்த ஸ்டெம்மை கட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஒரு கட்டர் வச்சுக்கோங்க ஜுவல் பண்ணுறதுக்கு எல்லாருமே, இல்லைன்னா கஷ்டம். அதில் இந்த மாதிரி மடக்கிடலாம். மடக்கும் போது கொஞ்சமாக அதில் ஹோல் இருக்கட்டும். அந்த ஹோலில் கொஞ்சம் விரிச்சிக்கலாம். அந்த ஹோலில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹேங்கிங் விற்கிறது. நான் லாஸ்ட்டாக கூட ஒரு ஜிமிக்கி டிசைன் போட்டேன் ப்ளவுஸில். அதுக்கு இதுதான் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அடியில் ப்ளவுஸ்லேயே அழகாக இருந்தது. அதுலேருந்து ஒரு 3 பீசஸை மாட்டி விட்டுக்கிறேன். மாட்டிட்டு நல்லா டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹேங்கிங்க்கு நீங்கள் அப்படியே மேலே ஹூக் போட்டுட்டிங்கன்னா அப்படியே மாட்டிக்கலாம். நான் வந்து மோஸ்ட்லி ஹூக் சூஸ் பண்ணுறதில்ல, அதனால நான் அதுக்கு மேட்சிங்காக ஸ்டட்டும் பண்ணிட்டேன். அந்த ஆன்டிக் பீஸே எடுத்து அதில் ஃபெவிக்விக், இது வந்து நம்ம அந்த சாரீ கம்மில் ஒட்டாதீங்க, வந்துடும். மெட்டல் அண்ட் மெட்டல் ஃபிக்ஸேஷனுக்கு வந்து ஃபெவிக்விக் வந்து சூப்பர் பாண்டு. அதில் இந்த மாதிரி கடையில் கம்மல் பண்ணுறதுக்குங்கிற ஐட்டம்ஸ் விற்கிது. எல்லாம் மிக்ஸ் பண்ணியே கூட குட்டி பேக்கெட்டில் விற்கிறாங்க. அந்த ஸ்டெம், இந்த மாதிரி ஐட்டம், மேலே போடுற அந்த வாஷர் எல்லாம் சேர்த்து விற்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதை வந்து இன்னொரு சைடு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்கள், அந்த ஹேங்கிங் அதோடு அதில் ஏற்கனவே ரிங்கும் இருக்குது, அதை மாட்டி விட்டுட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வாஷர் பின்னாடி போட்டுக்க வேண்டியது தான். நம்ம என்ன அழகாக மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள், நெக்லஸ் அண்ட் கம்மல். இப்போ வளையல் பண்ணலாம். வளையலுக்கும் சேம் அந்த 15 வர மாதிரி எடுத்துக்கிட்டேன். இது நம்ம மடக்கி 30 மாற்றல, அப்படியே 15 வச்சு சுற்றுறேன். ஏன்னா நீங்கள் 30 பண்ணிங்கன்னா வளையல் சைஸ் சின்னதாகிடும், கைக்கு போகாமல் போயிடும். அதனால் அப்படியே 15 ஸ்டாண்ட்ஸை வச்சு சுற்றி முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கம் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், திருப்பி கம் போட்டு எண்ட் பண்ணுறோம். உங்களுக்கு 2 முறை சுற்றுற மாதிரி வரும். லாங்காக ஃபுல் பேங்கிளுக்கு த்ரெட் எடுத்துட்டிங்கன்னா அது நடுவில் சிக்காய்க்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஹாஃப் பேங்கிள் பண்ணிவிட்டு இன்னொரு ஹாஃப் பேங்கிள் அப்புறமா சுற்றுங்க. அதுக்கப்புறம் கம் போட்டு உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்க ஸ்டோன்ஸ், சக்கரி மாதிரி இருக்கிறது, வேறு என்ன மாதிரி ஐட்டம் உங்கள்கிட்ட இருக்கோ இல்லை வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். நான் என்கிட்ட இருந்த மெட்டீரியல்ஸே யூஸ் பண்ணிட்டேன் இதுக்கு. அந்த மாதிரி ஒரு பிக் பேங்கிலும் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ 3 தான் பண்ணேன் இதுக்கு. ஒரு ஸ்மால், ஒரு பிக் அண்ட் இன்னொரு ஸ்மால் பார்டர் மாதிரி. அண்ட் பிக்கில் பார்த்திங்கன்னா நடுவில் பால் செயின் ஒட்டி ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஸ்மாலில் ஒன்லி சக்ரீஸ் மட்டும் அங்கங்கே ஒட்டியிருக்கேன், ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்க சக்ரீஸ். அண்ட் கொஞ்சம் அடிஷன் பண்ணலான்னு தோணுச்சு. கொஞ்சம் பீடு, இந்த சலங்கை அண்ட் இந்த ஆன்டிக் பீஸும் சேர்த்து ஹேங்கிங் மாதிரி அந்த பெரிய பேங்கிளில் போட்டுட்டேன். அது கொஞ்சம் மாடர்னாக ஆக்கிடுச்சு பேங்கிளை.
ஸோ 3 பேங்கிள்ஸ், அதுக்கான மேட்சிங் கம்மல் ப்ளஸ் நெக்லஸ், ஃபுல் செட் ரெடி. வாட்ச் தான் பண்ண முடியல, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி வாட்சும் த்ரெட்டில் மேட்சிங் பண்ணுற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி நிறைய சாரீஸ்க்கு நான் பண்ணியிருக்கேன். அண்ட் சம் சாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள். அந்த ட்ரை பண்ணும்போது நம்மளோட ஆனந்தம் ரொம்ப தனி, அது நம்மளால் மட்டும்தான் உணர முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய் பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க.